வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 112. சங்கீதம் 112. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமீன். சங்கீதம் 112. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய காலை வேலையை கொடுத்தீங்களா இருக்கோம், நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த காலை வேலையில் எங்களை முழுமையுமாக உங்களுடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி இடை கட்டி காத்துக்கொள்ளுங்க. எங்களை உடைய பரிசுத்தத்துக்குள்ளாக வழி நடத்துங்க. நாங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உடைய வல்லமை, உடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் உடைய பாதுகாவல் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.